காலை கதிர்கள் மெல்ல எழும்ப வெள்ளை பூக்கள் பூத்து குலுங்க, காலை கதிர்கள் மெல்ல எழும்ப வெள்ளை பூக்கள் பூத்து குலுங்க, பொதிகை தாண்டி வந்த தென்றல் பொழுதும் நெய் சுற்றுமே, தேனை உறிஞ்சும் வண்ண பூச்சு உன்னை தீண்ட விரும்புமே, தடையை உடைத்திடு கங்கையே, விடையை கண்டிடு மங்கையே, எதற்கு தோல்வி அதற்கு கேள்வி, விடையே உனக்குள் பிறக்குமே, வானும் உனதடி தோழியே, மண்ணும் உனதடி தோழியே, இனிய தொடக்கம் இனிதே தொடங்கும், போகும் பயணம் சிறக்குமே. ஓ நல்லவனுக்கு தானே சோதனை வருது, என்ன பண்றதுப்பா? ஐயா எங்க இருக்காங்கன்னு தெரியாம அவங்க குடும்பமே தவிச்சிட்டு இருக்குன்னு. ஆனா என்னையா பிரயோஜனம்? கட்டடம் இடிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு உங்களால பாலுவை ஒத்து கேட்க முடியலையே. நான் எதுக்கு பப்ளிக்கை பார்த்து பயப்படணும்? தேவையே இல்லை சார். நீங்கள் இப்போ ஒன்றும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை, எங்கள் கஸ்டடியில் இருக்கிற ஒரு கைதி. அதை மனசில் வச்சுக்கோங்க. வணக்கம் மிஸ்டர் பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க? என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சிருக்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. இப்படி தான் இருக்கேன். இல்லை சார், உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் வேணாம் சார். என்ன பண்ணுறது சார், உங்களை இந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இருந்தவர் நீங்கள்? உங்களுடைய அனுதாபங்களுக்கு என்னுடைய நன்றி. சாரி சார், அன்னைக்கு கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சார் நீங்கள் இப்போ பேசுகிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. சார், இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க சொல்லி எனக்கு பயங்கர ப்ரெஷர். எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்படியும் தண்டனை கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்களாவே குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது, உங்களுக்கும் தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா தேவையில்லாம விசாரணை அது இதுன்னு பிரச்சனை தான் சார். எப்படி அது? எப்படியும் நான் தண்டனை அனுபவிக்க போறேன், அதனால குத்தத்தை ஒத்துக்கோன்றீங்களா? அதாவது டே எப்படியும் சுனாமி வந்து எல்லாரும் சாவ போறீங்க, அதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கோன்றீங்களா? நான் ஏன் சார் செய்யாத குத்தத்தை ஒத்துக்கணும்? புரியுது சார், புரியுது. இங்கே என் மேலே ஏதோ ஒரு பிளாட், எனக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடக்குதுன்னு கொஞ்ச நாள் நான் சந்தேகப்பட்டு இருந்தேன். இப்போ அது ஊர்ஜிதமாயிடுச்சு. அந்த சதியில் உங்களுக்கு பங்கு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு சார் எனக்கு. ஆனா இந்த வலையை பின்றது யாருன்னு தான் எனக்கு புரியல. அதையும் கண்டுபிடிச்சிரு சீக்கிரம். சார், ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க சார், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? சார், உயிருக்கு பயந்து நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு ஒத்துக்க சொல்றீங்களா? முடியாது சார். எந்த நிலைமையிலும் நான் என் ஸ்டாண்டை மாத்திக்கிறதா இல்லை சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல மிரட்டல்களை சந்திச்சிருக்கேன். ஆனா நான் என் நேர்மையை விட்டு கொடுக்க மாட்டேன் சார். என் மேல எந்த குத்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை சார். நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்க. சார், நீங்க ஒரு நேர்மையான ஆபீசர்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி மிரட்டல்களுக்கெல்லாம் நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க உயிருக்கு பயப்படலைனாலும் உங்களை சேர்ந்த உங்க உயிருக்கு பயந்து தானே ஆகணும். என்ன சார் சொல்றீங்க? உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் சார். சார்,
அனாவசியமா என் ஃபேமிலி அதில் இழுக்காதீங்க. நான் ஏன் சார் அனாவசியமா உங்க குடும்பத்தை இழுக்க போறேன்? எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க உங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி தரணும், அவ்வளவுதான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நீங்க பேசலையே, ஏதோ லோக்கல் தாதா மாதிரில பேசுறீங்க. மிஸ்டர் பாலசுப்ரமணியம், ஐஏஎஸ், என் மேல எந்த தப்பு இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும். நியாயம் என் பக்கம் இருக்கு. கடவுள் என் குடும்பத்தை காப்பாத்துவார் சார். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இப்படியே இருக்கிறீங்கன்னு. சார் ஒரு நிமிஷம். ஆ? எது தேவைன்னாலும் கேட்க சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல டிஃபன் தேவை. இங்கே கொடுக்குற இட்லி நல்லா இல்லை, சட்னி பரவாயில்ல. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேலே போயிட்டு வந்துடுறோம். சரி சார். ம், வாங்கம்மா வாங்க. J2K நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோக ஞானம் நிகழ்ச்சியில் வாங்க மேடம், இன்று நாம் உட்காருங்க. காணவிருக்கும் சார் கொஞ்ச நேரத்தில் வந்துருவார். சர்வாங்காசனம். ஆன்மீக பலன். ஞாபக சக்தி வளர்கிறது. மன ஒருமைப்பாட்டிற்கும் சமநிலையான மனதிற்கும் நல்லது. உட்காருங்க. இப்பொழுது இவ்வாசனம் செய்யும் முறையை காணலாம். முதலில் காலை நீட்டி அமரவும். பிறகு மல்லாந்து படுத்து இரு கால்களையும் வானோக்கி உயர்த்தவும். சுவாச முறை. உடல் கீழே வளையும் போது மூச்சை வெளிவிடவும். மேலே எழும்போது மூச்சை உள்ளிழுக்கவும். உச்ச நிலையில் சாதாரணமாக சுவாசிக்கவும். அதன் பிறகு இடது கையை தலையின் அடியில் வைத்து இடதுபுறம் திரும்பி படுக்கவும். சிறிது நேரம் அந்நிலையில் இருந்துவிட்டு பின் எழுந்து கால்களை நீட்டி அமரவும். பிறகு தலையை தரையில் வைத்து இரு கால்களையும் வானோக்கி உயர்த்தி இரு கைகளையும் பின்பகுதியில் வைத்து உடலை தாங்கி நிற்க வேண்டும். இவ்வாசனம் செய்வதால் உடலின் அனைத்து பாகங்களும் ஆரோக்கியம் அடைகின்றன. எனவேதான் இதை சர்வாங்க ஆசனம் என அழைக்கின்றோம். குணமாகும் நோய்கள்: குடல்வாயு, மூலநோய், தைராய்டு, மேலும் அஜீரணம், பலவீனமான வயிற்று தசைகளால் ஏற்படும் நல்லது. என்னம்மா யோகாவா? நானும் ரீசெண்டாக தான்மா யோகா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சார் நீங்க மாரிமுத்து தானே? ஆமாங்க. அப்புறம் காஃபி டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்யூ. அங்கிள் தெரியுமா, டிவி ஆன் பண்ணாலே அந்த நியூஸ் தானே ஓடிட்டு இருக்கு. உங்க அப்பாவை பத்தி நீங்க எதுவும் புதுசா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐஏஎஸ் பாலசுப்ரமணியங்கிற பேரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பல பேர் உச்சரிக்கிற சொல்லாவே மாறி போச்சுமா. எங்க அப்பாவை வெளியில கொண்டு வரணும் அங்கிள். அவர் இல்லாம நாங்க அனுபவிக்கிற வேதனைய எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல அங்கிள். ஃபீல் பண்ணாதம்மா. அது எப்படியா வருத்தப்படாம இருக்க முடியும்? எங்க ஐயாவை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? அவர் தப்பு செஞ்சிருந்ததா சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட உங்களை வீட்டை விட்டு அனுப்ப முடியாதே. நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உங்க அப்பாவை கார்னர் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள், எங்க அப்பாவை எங்க வச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல.
அவரை நீங்க தான் காப்பாத்தணும். இத பார் சுமித்ரா, பல பேர் சம்பந்தப்பட்ட கேஸ்ல உங்க அப்பாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இதுல வேற யாரோ முக்கியமான ஒரு ஆள் இல்ல ஒரு கூட்டமே சம்பந்தப்பட்டிருக்கணும். அதிகாரத்தை கையில வச்சிருக்க அவங்க உங்க அப்பாவை மட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணமா நிரூபிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்க தங்கியிருக்க இடத்த விட்டு உங்களை அனுப்புனது சட்டப்படி ரொம்ப தப்புமா. சட்டத்தையே மதிக்காம அவங்க சட்டமீறல் நிறைய பண்ணிருக்காங்க. கவலைப்படாத, அப்பா ஈஸியா பெயில் எடுத்துடலாம். நீங்க தங்கியிருந்த வீட்டுக்கு உங்களை மறுபடியும் கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்பாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கஷ்டப்பட வச்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, கடவுள் இருக்கார். நிச்சயமா அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கறேன். 2 ஜாமீன்தார் ரெடி பண்ணிக்கோங்க, பெயிலுக்கு பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளவு பணம் தேவைப்படும்னு நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே அங்கிள். இந்த கேஸ்ல யார் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா அங்கிள்? உங்க அப்பா பக்கம் எதிரிங்க அதிகமா, அதனால அந்த வழியில போய் கண்டுபிடிக்கிறத விட உங்க அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்க வழியில போனா இந்த பிரச்சனைக்கு ஈஸியா தீர்வு கிடைச்சிடும். முக்கியமான விஷயம், நீங்க பாதுகாப்பா இருக்கணும். ஓகே அங்கிள், நாங்க கிளம்புறோம். நீங்க சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்க வரோம். ஓகேம்மா. பை தி வே சுமித்ரா, உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதா கேள்விப்பட்டேனே. ம், கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. ஓகே சரிம்மா. uncle. நான் வரேன். ம். ரொம்ப நன்றி. சரிப்பா. சுமித்ராம்மா, நீங்க லாட்ஜுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேம்மா. எங்க போற மாரிமுத்து? ஒன்றும் இல்லைம்மா, சஞ்சய் தம்பி பணம் ஏற்பாடு பண்ண போயிருக்காரு. அவர் கொண்டு வர பணம் 10 பத்தாதா தெரியல. சஞ்சய் தான் போயிருக்கால, எவ்வளோ கிடைக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் தேவைன்னா வாங்கிக்கலாம். சஞ்சய் தம்பி பணம் ஏற்பாடு பண்றதுக்கு என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாருன்னு தெரியலம்மா. நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கேட்டு பார்க்குறேம்மா. அப்படியே எங்க ஏரியாவில் ஒரு வக்கீல் இருக்காருமா, ரொம்ப தங்கமானவர். அவர்கிட்ட ஒரு யோசனை கேட்டா ரொம்ப நல்லதா இருக்குமா. நீங்க ஜாக்கிரதையா லாட்ஜுக்கு போங்க. அம்மாவும் பிரியாமாவும் தனியா இருப்பாங்கம்மா. நான் உடனே வந்துடுறேன். சரி மாரிமுத்து. அம்மா, எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. வக்கீல் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஐயாவோட எதிரிகளால நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. சரி, நான் லாட்ஜுக்கு கிளம்புறேன். சரிங்கம்மா, நாங்கள் ஆட்டோ கொடுங்க. நீங்கள் உள்ள போய் உட்காருங்கம்மா. அண்ணா, இவங்களை அந்த லாட்ஜில் ட்ராப் பண்ணிங்கண்ணா. ஓகே சார். நான் வரேன். சரிங்கம்மா. சஞ்சய் சொல்றா. டேய் ஹரி, எங்க அப்பாவை பெயில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா. நீ எங்க இருக்க? உங்க வீட்டுக்கு போற ஸ்ட்ரீட் கார்னர்ல நிக்கிறேன்டா. எவ்வளவு பணம்டா தேவைப்படுது? ஒரு 1 லட்சமாவது தேவைப்படுதுடா. என்னடா திடீர்னு இவ்வளவு பணம் கேட்குற? தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு ஹரி. நானும் காலையிலேருந்து பல பேர்ட்ட கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கலடா. ப்ளீஸ்ரா, ஹெல்ப் பண்ணுறா. எங்கள் அப்பாவை பெயில் எடுத்துட்டேன்னா கொஞ்ச நாள் உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்டா. என் கையில் அவ்வளோ பணம் இல்லைடா. டேய் ஹரி, ப்ளீஸ்ரா. சரி, என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்கு, நீ அங்கேயே இரு. ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்து தரேன். ஓகேடா, தேங்க்ஸ்டா. சரி, அங்கேயே இரு, நான் வரேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் என்னவோ மாதிரி இருக்க?
சொல்லு, உன்னதானே கேட்டுட்டு இருக்க. இல்லம்மா, அப்பாவை பிளான் பண்ணி சிக்க வச்சிருக்காங்க. நமக்கும் ப்ராப்ளம் வரும்னு மாரிமுத்தண்ண சொன்னார்ல, அதாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு வீணா பயந்துட்டு இருக்க நீ? தைரியமா இரு. ஏ, யாருன்னு போய் பாரு. யாருமா? ஏய், கதவை திறந்தா தானடி யாருன்னு தெரியும். போய் பாரு போ. இல்ல, நான் திறக்க மாட்டேமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, சரி இரு, நானே போறேன். மேடம், வசந்தகுமார்னு நேற்று மார்னிங் கூட இங்கே பார்த்தேன். இந்த ரூம் தான் நினைக்கிறேன் மேடம். எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க ரிசப்ஷன்ல போய் கேளுங்க. நாங்க நேத்துக்கு தான் வந்தோம். ஓகே, சாரி மேடம், சாரி. சார், அம்மா பொண்ணும் இங்கே தான் இருக்காங்க. ஓகே சார். யாருமா? யாரும் இல்லடி, யாரோ தெரியாம பெல் அடிச்சிருக்காங்க. சரிம்மா, இனிமே யார் டோரை தட்டினாலும் திறக்காதம்மா. நீ பயப்படாம இரு. ஐயோ, தேங்க்ஸ் மேடம். அம்மா, அம்மா, பிரியா, அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, பிரியா, அம்மா, என்னம்மா இது? என்னடி, லாயரை பார்த்துட்டு வந்துட்டியா? அது இருக்கட்டும், நீ ஏம்மா இப்படி திடீர்னு வெளியே வந்துட்ட? இல்லடி, உங்க அண்ணனை நானே கை நீட்டி அடிச்சதில்ல. ஏன் கண்ணு முன்னாடியே அவனை அந்த அடி அடிச்சாங்க. அவன் கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னான். அதான் மருந்து வாங்கலான்னு வந்தேன். சரி, அதுக்காக ரிசப்ஷன்ல கூட சொல்லாம வந்தா என்னம்மா அர்த்தம்? நான் பதறி போயிட்டேன். தப்புதான். அப்புறம் நீ போன காரியம் என்னாச்சு? நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாத இந்த நேரத்துல லாயர் சண்முகம் ஏதாவது சொல்லி இந்த கேஸுக்கு அப்பியர் ஆக மாட்டாரோன்னு நான் பயந்தே போயிட்டேன். ஆனா நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. அப்பாவை ஈஸியா பெயில் எடுத்துடலான்னு சொன்னாருமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாருமா. அப்பா அரெஸ்ட் ஆனதுக்கும் நம்மள வீட்டை விட்டு துரத்துனதுக்கும் பின்னாடி பெரிய சூழ்ச்சியே இருக்குன்னு சொன்னாருமா. அதனால நம்மளெல்லாம் கவனமா இருங்கன்னு சொன்னாருமா. லாட்ஜ்ல நீங்க இல்லைன்னு உடனே நான் ரொம்ப பயந்தே போயிட்டேம்மா. மா, பிரியா எங்கம்மா? பிரியா என் கூட. ஐயோ, பிரியா எங்கம்மா? பிரியா என் கூட தாண்டி இருந்தா. நீ லாயரை பார்க்க போனல, அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. சரி, ரூம்ல தனியா விட்டுட்டு வர வேண்டாம், என்னதான் நான் கூட கூட்டிட்டு வந்தேன்.
என் கூட தானே வந்தா, எங்க போனான்னு தெரியல. பிரியா, எங்கம்மா பிரியா? தெரியலையே. வாங்க போய் தேடலாம். பிரியா